எம்எம் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மாதா பிதா குரு தெய்வம் வணக்கம். இந்த 86வது மாதாந்திர கூட்டத்திலே பேச வாய்ப்பளித்த முகுந்தன் முரளி ஐயாவுக்கு முதற்கண் நன்றி சொல்லி, மேலும் எனக்கு ஜாதகங்கள் கற்றுக் கொடுத்த மற்ற குருநாதர்கள் தங்கபாண்டியன் ஐயா, பிருகு பிரபாகரன் போன்ற பல முன்னோடி குருநாதர்களை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். நான் இன்று பேச வந்தது 3ஆம் பாவத்தை பற்றிய சில செய்திகள். அது ஏன் சில செய்திகள்? ஏன்னா ஜோதிடத்தை பற்றி முழு செய்திகளையும் யாராலையும் கொடுக்க முடியாது. ஜோதிடத்தை பற்றி முழு செய்திகளையும் யாராலையும் கொடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு மகா சமுத்திரமான அந்த ஜோதிடத்தில் அந்த 3ஆம் இடத்தை பற்றிய சில செய்திகள். என்னை பொறுத்தவரையிலும் ஜாதகத்தில் ஒரு 12 பாவகம். இந்த 12 பாவகத்திலே மிக மிக முக்கியமான பாவகம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, லக்கணத்தை முதல் தலை என்று சொல்வது போல லக்கணத்துக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் 3ஆம் இடத்துக்கே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு விளக்கணும். அதே போல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் ஏன் அதுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க, ஏன் அப்படி காலபுருஷ தத்துவத்தில் அந்த 3ஆம் இடத்துக்கான காரகத்துவத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ 3ஆம் இடத்துக்கு ஏன் முக்கியத்துவம், மிகமான முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா, 3ஆம் இடம் என்றால் காற்று. காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசி காற்று ராசி. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும். மனிதன் பிறந்துருச்சுன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அடுத்தது மூச்சு இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. மூச்சு இருந்தால் தான் குழந்தை அழுகும். அழுகிற சத்தத்தை கேட்டால் தான் நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் நிம்மதி. ஆஹா, குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ அந்த மூச்சு காற்று, அந்த காற்று ராசிங்கிறது மூச்சு காற்று. அப்போ அந்த காற்று ராசினா 7ஆம் இடம் காற்று ராசி தான், 11ஆம் இடம் காற்று ராசி தான். 7ஆம் இடம் வந்து சுழல் காற்று, 11ஆம் இடம் சூறாவளி காற்று. ஆக 3ஆம் இடம் மூச்சுக்காற்று. 3ஆம் இடம்தான் மூச்சுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது முயற்சி ஸ்தானம். முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும். ஏன் அப்படின்னா, இப்போ 3ஆம் இடத்துக்கு நேர் எதிராக இடம் என்ன? 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் தான் ஆன்மீகம். அங்கே தான் தெய்வம்னு சொல்கிறோம். அப்போது தெய்வத்தின் துணை கொண்டு முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம். முயற்சின்னு ஏன் அந்த இடத்துல பேர் வச்சாங்க? அந்த காரகத்துவத்தில் முயற்சின்னு ஏன் 3ஆம் இடத்துக்கு பேர் வச்சாங்க? அப்போ தெய்வத்தினுடைய துணையோட முயற்சி எடுத்தோம்னா வெற்றி நிச்சயம். முயற்சி அடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம சொல்ல வர்றோம். அடுத்து அந்த மூச்சு காற்றுன்னு சொன்னது தான் அது 3ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமாகவும் ஆகும்னு காலையில் ஒருத்தர் நம்ம மீட்டிங்லேயே சொல்லியிருந்தார். ஏன் 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், அதனால் அங்கே வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3ஆம் இடமே வந்து தைரியம், வீரம், போகம், இதுக்கெல்லாம் காரகத்துவம். இப்போ இது எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்கிறது தான். ஆனால் அதுக்கு ஒரு லாஜிக்கோடு சொல்லணும் அப்படிங்கிறது. அது ஏன் வீரம்னு வச்சாங்க? நான் இப்போ ஏன் மூச்சுன்னு வச்சாங்கன்னு சொன்னோம்னா, அங்கே காற்று ராசி, அங்கே மூச்சுன்னு சொன்னோம். ஏன் முயற்சின்னு வச்சாங்கன்னா, அங்கே முயற்சி எடுத்தால் எல்லாமே வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறத சொன்னோம். அப்போது ஏன் வீரம்னு வச்சான்? அந்த எல்லாமே காலபுருஷ தத்துவத்திலே பொதிஞ்சு கிடக்குது. 3ஆம் இடத்துல அந்த காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாவை? மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிசம் யாருடைய நட்சத்திரம்? செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயினுடைய அதிபதி யாரு? வீரத்திற்கு அதிபதியான செவ்வாய். ஆக 3ஆம் இடத்தை வீரம்னு வச்சான்.
தைரியம்னு வச்சான். அடுத்தது போகம்னு சொன்னாங்க. ஏன் போகம்னு வச்சான்? அங்கே ராகுவனுடைய நட்சத்திரம் இருக்கு. ராகு யாரு? போக காரகன். ராகு போக இப்போ இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஏன் வச்சாங்க, ஏன் சொன்னாங்க? இந்த கோணத்தில் ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது ஜோதிடம் என்பது ரொம்ப எளிமையாக புரியும். ஜோதிடத்தின் மேல் மக்களுக்கு ஆர்வம் வரும். ஜோதிடத்தை மக்கள் மதிப்பார்கள். இப்போ இந்த ஜோசியம், இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி கழகத்தினுடைய முக்கிய நோக்கமே இந்த ஜோதிடம் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் சேரணுங்கிற ஒரே நோக்கம்தான். எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா இறக்கிற கிணறே ஊறும், இடிக்கிற வானம் கொடுக்கும். ஆக அப்போ நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை முழுமையாக மறைக்காமல் நம்ம யாருக்கு சொல்லி கொடுக்குறோமோ அவங்களுக்கு ஜோதிடத்தில் மேலும் 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 வளர்ச்சி ஏற்படும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே வந்திருக்கிற ஜோசியர்கள் எல்லாருக்கிட்டையும் அவங்க யூடியூப்பில் பார்த்து பேசின விஷயங்களை வச்சு ஒரு சில கருத்துக்களை நான் ஜோதிடத்தில் வர்றவங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக நம்ம சந்திரசேகர் ஐயா அவர் மீட்டிங்கில் பேசுனது, அவரை நான் இன்றைக்கி தான் நான் நேரில் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் மீட்டிங்கில் என்ன, குரு திசையில் புதன் புத்தியம், புதன் திசையிலேயே குரு புத்தியம் நடந்தா பொண்ணு மண்ணு பெண்ணால பிரச்சனை ஐயா சொன்னார். அதை நான் கேட்ச் பண்ணிட்டேன். வந்தவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு, ஒருத்தர் கூட இல்லைன்னு மறுவார்த்தையே இல்லை. ஆக ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுக்கணும்னா, சொல்லி கொடுக்க துணிஞ்சா அந்த ஜோசியை நம்மளை வளர்த்தும். ஆமாம், இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்போ அந்த 3ஆம் இடத்துல சரி, இப்போ அடுத்தது 3ஆம் இட காரகத்துவம்னா இசைன்னு சொன்னாங்க. ஏன் இசைன்னு வச்சான்? அதை காட்டுராசிங்கிறது இசை, ஓகே. அங்கே அந்த வீட்டினுடைய அதிபதி யாருன்னு கேட்டோம்னா புதன். அந்த புதனுடைய பகவான் விஷ்ணு புல்லாங்குழல் வாசித்தாரா? அப்போ அங்கே இசை அப்படிங்கிறத அங்கே சொல்கிறோம். அப்போ அங்கே புதன் புதனுடைய காரகத்துவம் எல்லாமே அங்கே 3ஆம் இடையினுடைய காரகத்துவமாக வரும். அங்கே குரல் அப்படின்னு வச்சாங்க. அந்த குரலும் இசையிலிருந்து தோன்றக்கூடியது, காட்டிலிருந்து தோன்றக்கூடியது. அந்த குரல் உடல் உறுப்பில் எங்கிருந்து தோன்றுதுன்னா கழுத்து, தொண்டை. அப்போ 3ஆம் இடம் கழுத்து. 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா இஎன்டி பிரச்சனை, காது மூக்கு தொண்டை பிரச்சனை, டாக்டரை பாரு. அப்போ இது ஏன் இது ஒரு புத்தகத்தை எடுத்து காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா, நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வரும், சும்மா காது கழுத்து எல்லாம் வரும். ஏன் வரும்? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஒவ்வொருத்தரும் ஏன்கிற கேள்வி கேட்டு ஒரு இதை படித்தாங்கன்னா அவங்க அந்த துறையில் உயர்வாங்க. ஒரு இதே காரகத்துவத்தை திரும்பி தெரியாத பொழுது நமக்கெல்லாம் தெரியாத ஒரு புதிய காரகத்துவத்தோட கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா புதிய முயற்சின்னு சொல்கிறதுமே அந்த 3ஆம் இடம் தான் இல்லையா? அதே போல் மாறு வேடம். கண்ணன் மாறு வேஷம் போட்டாரா? அவனுடைய போடாத வேஷமா? கண்ணன் போடாத வேஷமா? ஆமாம். அப்போ மாறு வேடத்துக்கும் அந்த 3ஆம் இடம். அதே போல் சிறியவன், இளையவன். கண்ணன் சிறியவன், ஆமாம், இளையவன். அங்கே விளையாட்டுன்னு சொன்னான். கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. விளையாட்டுக்கு காரகத்துவம். அந்த விளையாட்டை பற்றி ஒருத்தனுக்கு பார்க்கணுமா, நீங்கள் அதில் என்ன கிரகம் இருக்குது, அது எதை இருக்குதுன்னு சார்ந்து பார்க்கணும். குறிப்பாக 3ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னா அவங்க செஸ்ஸில் நல்லா வருவாங்க. ஏன் செஸ்ஸில் நல்லா வருவாங்க? ஒவ்வொன்றுக்குமே நான் ஏன்னு சொல்லணும். இப்போ செஸ்ஸில் கட்டம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கட்டம் இருக்கும்? 8 பெருக்கல் 8. இந்த பக்கம் 8, அந்த பக்கம் 8. 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தான் 3. செஸ் விளையாட்டு. அந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கான்ப்பா. அப்போ அவன் கிரிக்கெட் விளையாடுவான். ஏன்? 10, 11 கூட என்ன சனி. 11 பேர் 10 விக்கெட்டு கிரிக்கெட்டு.
அப்போது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளேயே பொதிந்து கிடக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளேயே பொதிந்து கிடக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கணுங்கிறத விட நான் இந்த கோணத்தில் அணுங்கினேன், விடை கிடைச்சது. குருநாதர்கள் என்னை தூண்டி விட்டாங்க. குருநாதர் இல்லாமல் எனக்கு வரல, இது குருநாதர்கள் தூண்டி விட்டாங்க. அதை அப்படியே நான் கேட்ச் படித்து நான் இன்னும் 4 பேர்த்துக்கு சொல்லணும். ஏன்னா நான் இறைச்சா தான் எனக்கு இன்னும் வரும் இல்லையா? அந்த ஒரு கோணத்தில் நான் அதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற கோணத்தில் வந்தேன். அதே போல் மாற்றம், சகல விதமான மாற்றம். 3ஆம் இடம். வீடு மாறணுமா? 3ஆம் இடத்தை பாரு. வேலை மாறுறியா? 3ஆம் இடத்தை பாரு. பைக் மாத்திரையா, வண்டி மாத்திரையா, 2 வீலர் மாத்திரையா? 3ஆம் இடத்தை பாரு. அதான் மாற்றக்காரங்கன்னே கண்ணனாச்சே. 3ஆம் இடத்துக்கு அதிபதியினுடைய தலைவன் கண்ணன். அது ஏன்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு, அவ்வளோதான். அப்போ அது மாற்றங்கிறதுக்கு அது. அதே போல் கை, கண்ணன், கை கொடுப்பவன் கண்ணன், ஆபத் பாண்டவன், கை கொடுப்பவன் கை. அப்போ அந்த கை என்பதும் அந்த 3ஆம் இடத்துக்கு சொல்லலாம். அந்த நம்பிக்கை, நம்பிக்கை என்பது 3ஆம் இடம்தான். கை இல்லாமல் கூட மனுஷன் வாழ்ந்துடலாம், நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. கையில்லாத மனுஷன் வாழ்ந்துடலாம், நம்பிக்கை இல்லாத மனுஷன் ஒருபோது வாழ முடியாது. அப்போ அந்த நம்பிக்கை தருபவன் கண்ணன். நம்புங்கள் நாராயணனை, நம்பினார் கைவிடப்படார். அப்போ இது எல்லாமே அந்த அந்த காரகத்து பேஸ் அதுக்குள்ளே தான் இருக்குது. பேஸ் அதுக்குள்ளே தான். அந்த அது சொன்ன வார்த்தைக்கு என்ன விளக்கம்ங்கிறத எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு பகவான் இந்த நேரத்தில் எனக்கு அருள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வர்றேன். அதே போல் இடமாற்றங்கிறதுக்கு நான் சொன்னேன், அந்த புதன் அப்படின்னாலே இரட்டைத்தன்மையுடைய மாறும் தன்மை. பச்சோந்தி புதன், பச்சோந்தி. புதன் வக்கரம் பெற்ற நேரத்தில் ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டா கட்டாயமாக அது மாறும், அது நிறைவேற்றவே முடியாது. நானாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுக்குற நேரம் புதன் வக்கரம் பெற்றிருந்தா அது நடக்கவே நடக்காது. இது உதாரணம், வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய தீர்ப்பு, குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துச்சு. அந்த நாளினுடைய கோச்சாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வக்கரம். மறுபடியும் 3 மாதத்துல நிரபராதின்னு மாறிச்சா? ஆக அந்த இரட்டைத்தன்மை உடையது, இரட்டை குழந்தை, மாறு வேடம், இரட்டைத்தன்மை, இது எல்லாமே 3ஆம் இடத்தை சேர்ந்தது. இளையவன் என்றாலும் சிறியவன், இளையவன், சிறியது எல்லாமே அந்த சிறியது அப்படிங்கும்போது திருக்குறளை கூட அங்கே ஒரு உதாரணமாக எடுக்கலாம். ஏன்னா திருக்குறள் பழம்பெரும் நூலாக இருந்தாலும் 1.25 அடியில் உலகத்தையே சுருக்கி தந்திருக்கார். ஆக அந்த திருக்குறளும் 3ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம். அதே போல் நகைச்சுவை என்பதும் கூட 3ஆம் இடத்தினுடைய காரகத்துவம். ஆமாம், அது 3ஆம் இடத்துல தான் எனக்கு பிடிச்ச மிக சிறந்த பாவகம்னு சொன்னதுக்கு அதை கூட உதாரணமாக சொல்லலாம். என்னென்னு கேட்டால் சிரிப்பு என்பது மனிதனுக்கு கிடைச்ச மிக பிரமாதமான வரப்பிரசாதம். நாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எந்த உயிரினத்துக்கும் கிடைக்காத சிறப்பு மனிதனுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த சிரிப்பு. அந்த சிரிப்புங்கிற பாவகமே 3ஆம் இடம்தான். ஆக இந்த மேலும் இந்த 3ஆம் இடத்துக்கு என்னென்ன கிரகங்கள் தொடர்பு இருக்கும்? அதிகப்படியான தொடர்புகள் 3ஆம் இடத்துக்கு இருக்குது. அல்லது 3ஆம் இடத்து அதிபதி 3 பார்வைகள் கொண்ட கிரகமாக இருக்குது. இப்போ சனி, குரு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் 3 பார்வை கொண்ட கிரகங்கள். இது 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அப்போ அந்த 3ஆம் இடத்து அதிபதி 3 இடத்த பார்ப்பாரு. அது இருக்கிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு கிரகத்தை பார்ப்பாங்க. அப்போ அதிகப்படியான இடங்களை தொடும். அப்போ அந்த மாதிரி ஜாதகங்கள், அந்த மாதிரியான ஜாதகர்கள் வாழ்வில் அதிகப்படியான மாற்றங்களை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய முயற்சி பல்வேறு முயற்சிகளாக இருக்கும், பலவிதமான முயற்சிகளாக இருக்கும். இதை அவரவர் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதகத்தில் இது இருக்கான்னு பார்த்தாங்கன்னா அது அப்படியே நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 3ஆம் பாவகத்தில் அமர்ந்த கிரகங்கள் அது என்ன செய்யும்?
அப்படிங்கிறதையுமே நம்ம ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். ஆனால் ஒரு சில கருத்து தான் பேச முடியும். இது இவ்வளோதான் தெரியுமா, இவ்வளோதான் பேச முடியுமாங்கிறது இதுக்கு எல்லை இல்லை. இப்போ காலையில் பேசினார் தொட்டியும் பெரியசாமி ஐயா, அவரும் 3ஆம் பாவத்து தான் பேசினார். அப்போ எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் 3ஆம் பாவத்துக்கே 3 நாள் பத்தாது அந்த அளவுக்கு. அப்போ ஒரு சில வரிகளை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம் லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கு சுருக்கமாக ஒரே வரின்னு சொன்னால், ஜாதகர் இடம் மாறி புகழ் பெறுவார். இப்போ இதுக்கு நான் ஏன்னு இப்போ சொல்லணுன்ற ஏன் புகழ் ஏன் அப்படின்னா, 9ஆம் இடம் புகழ், 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஜாதகர் இடம் மாறி புகழடைவார், தன் முயற்சியிலே புகழடைவார், வெற்றி பெறுவார். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அது நீச்சம் வக்கர அஸ்தங்க, அது அப்புறம் அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் காலம் வரும், அது மறுபடியும் அது சரியாகும். அது இந்த கோணத்தில் நம்ம பார்க்கணும். அப்போ 2ஆம் அதிபதி 3ல் இருந்தால் வருமானம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதம் 10,000, 15,000, 12,000 இப்படி வருமானம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலையே இருக்கிறார். 3ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்குது. சகல முயற்சிகளும் அவருக்கு வெற்றி. ஜாதகர் அதிர்ஷ்டசாலி. 3ஆம் இடம் வலுப்பெற்றுச்சுன்னா ஜாதகர் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை 3ஆம் அதிபதி பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். 4 அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? சொத்து. சொத்து 3ஆம் இடம்ங்கிறத தன் ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ முதல் சொத்து விரயமாகும். தாயார் தகிரியமானவர். ஏன்னா 3ஆம் இடம் தகிரியம். 4 தாயார், தாயார் தகிரியமானவர். அதே போல் 5ஆம் அதிபதி 3ல் இருந்தால், 5ங்கிறது பூர்வீகம், குழந்தை. ஜாதகர் மற்றும் குழந்தைகளும் பூர்வீகத்தை விட்டு இடம் மாறியவர்கள். ஜாதகரும் குழந்தைகளும் நல்ல முயற்சி எடுத்து முன்னுக்கு வருவாங்க. அதே போலத்தில் அங்கே இரட்டைத்தன்மைன்னு சொல்லியிருக்கேன்னா, அங்கே பெயர் 2 பேர் இருக்கும். வெச்ச பேர் ஒன்று, கூப்பிட்ற பேர் ஒன்று. இரட்டை பெயர் கட்டாயம் உண்டு. 5 குடையவன் 3ஆம் இருந்தால் 5ங்கிறது பெயர், 3ங்கிறது மாற்றம். அப்போ பெயர் மாற்றம் உண்டு. 5ஆம் அதிபதி 3ல் இருந்தால் பெயர் மாறும். 6ஆம் அதிபதி 3ல் இருந்தால் குறைஞ்சபட்சம் 3 வேலையாவது மாற்றிடுவான், உத்தியோகத்தை மாற்றிடுவான். ஒரு கடையில் வேலை பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. எனக்கு நல்ல சம்பளம் தான், நான் மாற விரும்பலை, ஆனால் என்ன பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களே. அந்த 6 குடையவன் 3ல் இருந்தால், ஆனால் அந்த இடம் மாற்றங்களும் நல்லதே செய்யும். அந்த 3ஆம் இடம் என்பது சிறு தடை, அவ்வளோதான். ஏன் நல்லது செய்யணும்? அது பார்க்குற இடம் அதிர்ஷ்டஸ்தானம். நேர் 9 பார்க்குது. 3ல் ஒரு கிரகம் இருந்தால் 9 பார்க்குது. அப்போ வேலை மாற்றம் அதிர்ஷ்டத்தை தரும். 6 குடையவன் 3ல் இருந்தால் வேலை மாற்றம் அதிர்ஷ்டத்தை தரும். இப்போ 7ஆம் அதிபதி 3ல் இருந்தால், 7ன்னா கூட்டாளி சொல்லலாம். கூட்டாளிகள் மாறுவார்கள். கூட்டாளியால் சிறு தடை வரும். வந்த பிறகு உயர்வு உண்டு. கூட்டு பத்திரம் இருக்கும். பத்திரம் என்பது, பத்திரப்பதிவு என்பதும் 7ஆம் இடம். அப்போ அங்கே அந்த புதன் காரகத்துவமாக வர்றதுனால புதனும் பத்திரம். அப்போ அங்கே கூட்டு பத்திரம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து 8ஆம் அதிபதி 3ல் இருந்தால், 8ஆம் இடம்னா இன்சூரன்ஸு. அப்போ இன்சூரன்ஸில் ஒரு சிறு தடை வரும். இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போகும், லேட் ஆகும். தற்கொலை மரணம் அங்கே இருக்கும். ஆயுள் ஸ்தானாதிபதியாக வர்றாரு இல்லையா, அப்போ அங்கே தற்கொலை மரணம் இருக்கும், தற்கொலை முயற்சி இருக்கும். மரணம் இல்லைனாலும் கூட முயற்சி இருக்கும். தற்கொலை அப்படிங்கிறதுக்கு 3ஆம் இடமே காரகம். அங்கே திருவாதிரை நட்சத்திரம், அங்கே தான் சிவன் விஷம் உண்டது. சிவன் விஷம் உண்ட நட்சத்திரம் திருவாதிரை அப்படிங்கிறது இங்கே ஒரு கவனத்தில். இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு இண்டிகேஷன் சொல்கிறப்போ அது யாருக்கும் முழுமையாக போய் சேரும் என்பது எனது நம்பிக்கை. இப்போ 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால், 10 என்ன? ஜீவனம், ஜீவனகாரகன், கர்மகாரகன். அப்போது ஜீவனம்னா தொழில், தொழில் மாற்றம் உண்டு. 3ஆம் இடம் சகோதரன், சகோதரனுடன் சேர்ந்து தொழில் செய்வாங்க, இளைய சகோதரனுடன் சேர்ந்து தொழில் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 11ஆம் அதிபதி 3ல் இருந்தால், 11ன்னா மூத்த சகோதரம். மூத்த சகோதரனுடன் கூட்டு சேர்ந்தால் நல்ல லாபம் உண்டு, நல்ல பாக்கியம் உண்டு.
இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து 12ஆம் அதிபதி 3ல் இருந்தால் 12ஆம் இடம் என்கிறது 12ஆம் இடத்துக்கு நிறைய, இப்போ எப்படி 3ஆம் இடத்துக்கு நிறைய காரகத்துவம் சொல்கிறனோ ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய காரகத்துவங்கள் இருக்கும். அதையே வந்து 3ஓட இணைச்சு அது 9 பார்க்குது, அதனால அது பாக்கியம். இப்போ 12 அப்படின்னா தந்தையினுடைய சொத்துன்னு எடுத்துக்கலாம். ஏன் தந்தையின் சொத்து? தந்தைங்கிறது 9ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 12. தந்தையின் சொத்து, அங்கே தந்தையின் சொத்து வந்து கிடைப்பதில் தாமதமாகும். ஏன்னா தடை, 3ஆம் இடம் தடை, தாமதமாகும். தாமதமானால் கிடைக்குமா? மீண்டும் 9 பார்க்குது, கட்டாயம் கிடைக்கும். ஆக 12 பாவத்துக்கு சும்மா ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். அதே போல் அந்த 12ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்தால், சூரியன்கிறவ யார்? சூரியனுடைய காரகத்துவம் என்ன? சூரியன் வந்து வளர்ச்சி நிர்வாக கிரகம். ஆமாம், நிர்வாகத்தால் நல்ல வளர்ச்சி உண்டு. நிர்வாக அதிகாரி இருப்பாங்க, நிர்வாக அதிகாரிகள் மாறுவார்கள், நிர்வாகம் மாறும். முதல்ல செஞ்சுட்டு இருக்கிறத விட நிர்வாக முறைகளை மாற்றி அமைச்சு வெற்றி காண்பார்கள். ஒரு மாற்றங்கள் வந்த பிறகுதான் வெற்றி உண்டு. 3 உபஜயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதே சிறப்பு தான், சிறப்பு. இப்போ தந்தைக்கு புகழ் உண்டு, தந்தை புகழானவர். 3ஆம் இடத்துக்கு சூரியன் இருந்தால் தந்தை புகழானவர். அடுத்து சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே பயணம், பயணம் தடைபடும். 3ஆம் இடம் தடை, தடைபடும். பயணம் மாறும். நான் இன்னைக்கு பெங்களூர் போகலான்னு இருந்தேன், திடீர்னு மெட்ராஸ் வர சொல்லிட்டாங்க. பயணம் மாறும். ஆமாம். அதே போல் அங்கே சந்திரனால் தாய் கிரகமாக தாயாராகவும் எடுத்துக்கலாம். இப்போ தாயார் சுயமுயற்சி உள்ளவர், தைரியமானவர் அப்படிங்கிறதையும் அங்கே எடுத்துக்கலாம். அதே போல் செவ்வாய் எங்கே இருந்தால் காரகோபாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அது எல்லா இடங்களுக்கும் அது பேசாது. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா தைரிய வீரியம் உண்டு. அங்கே வந்து எதிரிகளை வெல்வார். ஏன் எதிரிகளை வெல்வார்? செவ்வாய் 3ல் இருந்தால் 4ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்ப்பான். 6 எதிரி. செவ்வாய் வெற்றிக்காரக. 3ல் செவ்வாய் இருந்தால் எதிரியை வெல்வார். முரட்டு சுபாவம் இருக்கும். ஏன்னா செவ்வாய்னாலே கொஞ்சம் முரட்டு சுபாவம் இருக்கும் ஜாதகம். அடுத்தது பொதுவாக சண்டைக்கு தயங்க மாட்டாங்க. பார்த்துக்கலாம் வா, என்னங்கிற நீங்கள் அப்படின்னு அந்த சண்டைக்கு தயப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அதான் வீரம், வீரியம், தைரியம் எல்லாமே செவ்வாய். அடுத்தது புதன் 3ல் இருந்தால், அப்போ புதன் அப்படின்னா இளைய சகோதரி. இப்போ இளைய சகோதரி உண்டு, நல்ல குரல் வளம் உண்டு, பல குரலில் பேசுவாங்க. பலகுரல் மன்னன், மிமிக்ரி. ஆமாம். டாக்குமெண்ட்டு, இது டாக்குமெண்ட் விஷயங்கள்லேயும் கூட ஒரு தடை வந்த பிறகு தான் அது வெற்றியாகும். ஏன்னா அது அந்தந்த காரகத்துவம் வந்து அந்த காரகத்தோட இணையிறப்போ அது காரகோபாவனாஸ்தியாகி மறுபடி வேலை செய்யும். அது ஒன்று. அடுத்து 3ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் ஜாதகரும் தந்தையாரும் நல்ல புகழானவர்கள். ஆபரண சேர்க்கை உண்டு. 3ஆம் இடம் தான் ஆபரணம். ஏன் 3ஆம் இடத்துக்கு ஆபரணம்? 3ஆம் இடம் கழுத்துன்னு சொல்லியாச்சு, கையின்னு சொல்லியாச்சு, காதுன்னு சொல்லியாச்சு. ஆபரணமெல்லாம் எங்கே போடுறாங்க? கழுத்தில், கையில், காதில் எல்லாம் ஆபரணம் போடுறாங்க. அதனால 3ஆம் இடத்துக்கு காரகத்துவம் ஆபரணம். அப்போ அந்த குரு அங்கே உட்காடுறான். இப்போ அங்கே ஆபரண சேர்க்கை உண்டு. ஆபரண சேர்க்கை 3ல் குரு இருந்தால் உண்டு. அங்கே குரு வந்து காலபுருஷ தத்துவத்தில் 9 குடையவராகிறாரு. அப்போ 9னா தந்தையா, அப்போ ஜாதகரும் தந்தையாரும் புகழடைவார்கள் 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால. அப்படிங்கிறத நம்ம இங்கே மனசில் வச்சுக்கணும். அடுத்து 3ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரன்னாலே ஒரு அழகு, ஒரு இனிமை, இனிமையான குரல் வளம் உண்டு. குரல் என்பது 3ஆம் இடம், தொண்டை சொன்னேன் இல்லையா? அப்போ இனிமையான குரல் வளம் உண்டு. அழகான முகத்தோற்றம் உண்டு. முகம், சுக்கிரன் வந்து முகம், முகத்தோற்றம் மாறும். அங்கே பாவ கிரகங்கள் ஏதாவது சந்திச்சதுன்னா அழகான இருந்த முகம் போய் இப்படி ஆகிப்போச்சு. முகத்தோற்றம் மாறும், அழகான முகம். அங்கே செவ்வாய் சனி அங்கே சம்மந்தப்பட்டுச்சு சுக்கிரனோட 3ஆம் இடத்தோட.
முகம் மாறும், சண்டையில் முகம் மாறும். அது இந்த சுக்கிரனுடைய அந்த அமைப்பு. அடுத்தது சனி. 3ஆம் இடத்தில் சனி அமர்ந்தால், பொதுவாக சனி பகவானுக்கு வந்து காரகத்துவத்தில் இப்போ எப்படி 3ஆம் இடத்துக்கு அதிக காரகத்துவம் சொல்கிறோமோ அதே போல் சனி பகவானுக்கும் காரகத்துவங்கள் மிக அதிகம். ஏன்னா அவர் 10, 11 கூடையவர். அவருடைய காரகங்கள் ரொம்ப அதிகம். ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து சோதனைகள் மூலம் அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டி நல்வழி நடத்துவதில் சனியை தவிர வேறு எந்த கிரகங்களும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அந்த வலிமை வாய்ந்த சனி பகவான். அது ஒவ்வொரு கட்டத்தில் இருந்தாலும் அது இங்கே வாழ்க்கையில் ரொம்ப நிறையா. ஒரு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா நான் 3ஆம் இடத்துல கிரகத்தை பார்த்து அதிக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது பார்க்கணும். அதே போல் சனி பகவான் எங்கெங்கே இருக்கார் அதை வச்சு இந்த 2 இதை மட்டும் நல்லா தரவாக வச்சுட்டு ஜோசியம் சொன்னாலே அவங்க இதுக்கு மேலே எங்களுக்கு கேள்வி இல்லைங்கன்னு நினச்சி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காரகத்துவங்கள் அதில் புரிஞ்சிருக்கு. அப்போ சனி அப்படின்னா சித்தப்பா 3ஆம் இடத்துல இருக்குது. சித்தப்பா புகழானவர். அங்கே சித்தப்பா குடும்பத்தில் ஒரு மாறுபட்ட திருமணம் இருக்கும். 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சித்தப்பா பூர்வீகம் இடம் மாறியவர். 12ஆம் இடத்தை பார்க்குது, அங்கே ஒரு விரயம் உண்டு. இப்போ 3ஆம் இடத்துல சனி இருந்தாலே சனி வியாதிக்காரங்க. 3 முறை கண்டம் தப்புவான். 3இல் சனி 3 முறை கண்டம் தப்புவான். கண்டம் வரும் முடிஞ்சிட்டணும்னு நினைப்பான், ஆனால் தப்பிச்சிருவான். கண்டத்தை கொடுக்குறவனு அவன் தான். சனி வந்து கொல்ல மாட்டான், சனி கொல்லான். அப்போ அவ்வளவு சோதனை மரணத்தின் விளிம்புக்கு கொண்டுட்டு போய் உன்னை உணர வச்சு திருத்தி பாடம் நடத்தி வழி நடத்தி கொண்டாடுறது தான் அந்த சனியினுடைய வேலை. அப்போ 3இல் சனி இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். அடுத்தது 3ஆம் இடத்துல ராகு. 3இல் ராகு இருந்தால் அந்த 3ஆம் இடம் சொன்னால் உபஜயஸ்தானம்னு, அப்போது வெற்றி ஸ்தானம். அது அந்த உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறது மிக சிறப்பு. 3ஆம் இடத்துல ராகு இருந்து ஒரு 45 வயதுக்கு மேலே அந்த ராகு திசை நடக்குதுன்னா அந்த ஜாதகர் மிகவும் யோகக்காரர். அனைத்து வழியிலையும் நல்ல ஒரு பலன் உண்டு. லக்கணத்தை பார்ப்பார் 3ல் இருந்து. ராகுனாலே ஷார்ட்கட்டு. குறுகிய காலத்தில் திடீர் மாற்றத்தை தந்துடுவார். 3ஆம் இடத்துல ராகு இருந்து திசை நடக்கும் காலங்களில் திடீர் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். பிரம்மாண்டமான முயற்சி இருக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி, ராகுங்கிறது பிரம்மாண்டம். உன்னால் இதெல்லாம் முடியும்னு நினைக்கலடா, நீ எப்படா அது போய் காலை வச்ச, பாத்திரலாம் வந்தா மலை அப்படிங்கிற அந்த முயற்சிகளை 3இல் ராகு உள்ளவர்கள் எடுப்பார்கள். அதே போல் 3இல் கேது. 3இல் கேது இருந்தால் கேது ஞானக்காரன். ராகு பிரம்மாண்டம், கேது சுருக்கும், ஆன்மீக ஞானத்தை கொடுக்கும். ஆமாம், 3இல் கேது இருந்தால் பல வகையில் தடைகளை சந்திப்பார்கள். முயற்சிகள் தடை, முயற்சி எடுப்பதில் தடை, பல வகைகளை சந்தித்து ஆன்மீக ஞானத்துக்கு எழுத்து செல்லும். ஏன்னா 9ஆம் இடத்தை பார்வையிடுறார் கேது. அப்போ ஆன்மீக ஞானத்தை கேது கொடுக்கும். அதே போல் 3ஆம் எண் நம்பர் 3ஆம் நம்பரில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஆலோசனை சொல்ல தகுதி உள்ளவர். 3ங்கிறது குருவினுடைய நம்பர். 3ஆம் இடம் வந்து ஆலோசனை சொல்ல தகுதியுடையவர். ஏன்னா அந்த குரு சொன்னாதான் அதுக்கு மரியாதையே. எந்த ஒரு விஷயத்தையுமே குருவருள் இன்றி திருவருள் கிடையாது. முயற்சி திருவினையாக்கும். திருவென்றால் என்ன? தெய்வம். அதை தரக்கூடியது அந்த 3ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடமான 9ஆம் இடம் என்பதால் அவ்வளோ அதுக்கு ஒரு சிறப்பு. அதே போல் தமிழ் மொழியில் அதிகப்படியான வார்த்தைகளை பார்த்திங்கன்னா, சிறப்பான வார்த்தைகள் என்று பார்த்தோம்னா 3 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். முத்து, சொத்து, பகல், இரவு, உயிர், உடல், மூச்சு, காற்று, அன்பு,
இதுபோல் 3ஆம் இடத்துக்கு இந்த 3 எழுத்து வார்த்தைகளை சொல்லணும்னா அது அடங்காது, நிறைய போயிட்டே இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த 3ஆம் இடம் வந்து அந்த 3ஆம் இடத்துல அமர்ந்த பார்த்த கிரகம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னா அதில் வந்து நான் சொன்னது ரொம்ப, அதாவது 100ல் 1 பாயிண்ட் தான் இன்ன வரைக்கும் பேசியிருக்கிறேன்னு சொல்லலாம். இன்ன வரைக்கும் பேசுனது 100ல் 1 தான். அந்த அளவுக்கு இதில் இருக்குது. ஆக இந்த 3ஆம் பாவகமே வந்து அனைத்து பாவங்கள்லையுமே மிக சிறந்த பாவகம் என்ற என்னுடைய எண்ணம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த முகுந்தன் முரளி ஐயாவிற்கு 3ஆம் தேதி பிறந்த ஏபி பாலு என்கிற முருகேசன் பேசினேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த சிறப்பு பேச்சாளராக நம்முடைய பள்ளிபாளையம் ஜோதிட